அன்பு தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு திங்கட்கிழமை. நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எந்த அதிகாரத்தினால் இதை நீ செய்கிறீர் என்று கேள்வியை எழுப்புகின்றார்கள். அதிகாரம் ஒரு விதமான போதை. இந்த அதிகாரத்தினால் ஒரு சிலர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பள்ளிக்கூடத்திலே வகுப்பறையிலே ஆசிரியர்கள் இல்லாத நேரத்திலே மாணவர்களை கண்காணிக்க வகுப்பு தலைவனை ஆசிரியர் என்ன செய்வார் என்றால் நியமிப்பார். அவ்வாறு நியமிக்கின்ற போது அந்த வகுப்பு தலைவன் என்ன செய்வான் என்றால், ஆசிரியர் இல்லாத நேரத்தில் அவனது நடவடிக்கையை பார்த்தோம் என்றால் தலைகீழாக இருக்கும். ஆசிரியர் நிற்கக்கூடிய இடத்திலே போய் நின்று கொள்வான். எல்லோரையும் முறைத்து பார்ப்பான். யாராவது வாயை திறந்தால் உடனடியாக பெயரை எழுதுவான். இப்படி திரும்பினார் என்றால் அவன் இத்தனை முறை திரும்பி பார்த்தான் என்று எழுதுவான். பேசினால் இத்தனை முறை பேசினான் என்று எழுதுவான். எந்த ஒரு செயலை செய்தாலும் அவன் என்ன செய்வான் என்றால் பெயரை எழுதி அங்கு ஆசிரியர் வந்தவுடனேயே கொடுப்பான். ஒரு வகுப்பிலே ஒரு மாணவனை தலைவனாக போடுகின்ற போது ஒரு அதிகாரமானது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும், மிகப்பெரிய ஒரு கௌரவத்தையும், மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தையும் தருவதை நாம் காண்கின்றோம். இந்த அதிகாரம் என்பது நிலைத்து நிற்கக்கூடியதா என்றால் இல்லை. வகுப்பு முடிந்தவுடனேயே அவனது அதிகாரம் போய்விடுகிறது. இந்த காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அதிகார போதையிலே எந்தெந்த விதமான செயல்களை அவர்கள் செய்கின்றார்கள். இந்த அதிகாரமெல்லாம் நீடித்து நிற்கக்கூடியதா என்றால் கண்டிப்பாக இல்லை. என்றாலும் கூட அந்த அதிகாரத்திலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் அது ஒரு விதமான போதை. இந்த விதமான போதையில் அல்லது இந்த விதமான ஒரு தலை கருவம், இந்த தலை கருவத்தின் மத்தியில்தான் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக வந்து அவர்கள் எந்த அதிகாரத்தினால் இதனை செய்கிறீர் என்று கேட்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருக்கு இந்த அதிகாரமெல்லாம் தேவையே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை அனுப்புகின்ற போது கூட அதிகாரம் உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், நோய் நொடிகளை போக்க, குணமாக்க, உயிரற்றவர்களை உயிர் பெற்ற செய்ய என்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற போது நன்மை தனத்தை மையப்படுத்தி கொடுப்பதை பார்க்கின்றோம். அது எங்கு முடியும் என்றால் மகிழ்ச்சியிலே முடியும். யாருடைய மகிழ்ச்சியிலே? அதிகாரம் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களது மகிழ்ச்சியிலே கிடையாது. அந்த அதிகாரத்தினை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அவர்கள் நன்மை செய்கின்ற போது அவர்கள் மகிழ்கிறார்கள் அல்லவா, அந்த மகிழ்ச்சி தான். அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை இந்த அதிகாரத்தை கொண்டு நாம் கடைபிடித்திட இந்த நாளிலே ஆண்டவர் முன்பாக மன்றாடுவோம்.